வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தன்னுடைய நூலில் மிக உயர்ந்த ஒரு விஷயத்தை சொல்கிறார். அந்த விஷயத்தை வாசிக்கிறப்போ எனக்கு உங்களுக்கு அது கட்டாயம் கூறப்பட வேண்டிய விஷயம் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே நினச்சேன். அதனால் இங்கே நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களே, இவங்க அனைவருமே பெரும்பாலான மனிதர்கள் இன்பங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட இன்பங்கள் அப்படின்றது பல வகையான இன்பங்கள். அதற்கு பின்னால் ஓடி தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியும் இருக்குல்ல, அது மதிப்பு மிக்கது, பொண்ணுக்கு நிகரானது, வைரத்திற்கு நிகரானது. ஒவ்வொரு தருணமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும், இதை பயனுள்ள வகையில் நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய உயர்வுக்கு வழிகாட்டக்கூடிய அளவிற்கு அதை உன்னதமான தருணங்களாக ஆக்கி செயல்பட வைக்க வேண்டும். அதான் உண்மை. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோமா? நம்ம இன்பங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், இன்பங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த இன்பங்கள்ன்றது எப்படிப்பட்ட இன்பங்கள் அப்படின்னுக்குள்ள, இப்போ சில பேருக்கு பதவி சுகம் அப்படின்ல பதவிகளுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் அதிகாரங்களுக்கு பின்னால், அதிகார பீடங்கள், உயர்ந்த அதிகாரிகளாக, உயர்ந்த நிர்வாகிகளாக, உயர்ந்த பீடத்தில் அமர்ந்து பலரையும் கட்டி மேய்த்து, பலரையும் ஆட்சி செய்து, பலரையும் ஏவலாளிகளாக வைத்து, பலருக்கும் கட்டளையிட்டு, பலருக்கும் உத்தரவுகள் பிறப்பித்து, அப்படிப்பட்ட உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்ற வேட்கையுடன் அதிகார பதவிகளை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பது. சில பேர் அரசியல்வாதிகளாக மிக உயர்ந்த பதவிகளில் வர வேண்டும், நாட்டை ஆள வேண்டும், மாநிலத்தை ஆள வேண்டும், மாவட்டங்களை ஆள வேண்டும், ஊரை ஆள வேண்டும், மக்களை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல் பதவிகளில், உயர்ந்த பதவிகளில் அமர்ந்து கம்பீரமாக ஒளி வீச வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி ஓடுறது. சில பேருக்கு பெண்களுக்கு பின்னால் ஓடுவது. இன்னும் சில பேர் 24 hours they will think only about money. பார்த்துட்டு இருக்கும்போது நீங்களும் இப்படி ஆளாக தான் இருப்பீங்க. ஒன்று பதவிக்கு பின்னாடி ஓடுற ஆளாக இருப்பீங்க, இல்லாட்டி ஒரு அதிகாரத்துக்கு பின்னாடி ஓடுற ஆளாக இருப்பீங்க, இல்லாட்டி பெண்ணுக்கு பின்னாடி ஓடுற ஆளாக இருப்பீங்க, பணத்துக்கு பின்னாடி ஓடுற ஆளாக இருப்பீங்க, எனத்துக்காக எதையாவது பின்னாடி ஓடிக்கிட்டு தான் இருப்பீங்க. நீங்களும் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு பின்னாடி தான் நீங்கள் பெரும்பாலும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் தான். சரி, ஓடி 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 நீங்கள் இதெல்லாம் அடைஞ்சிருவீங்க, பணக்காரன் ஆகிடுவீங்க, கோடிகள் சம்பாதிச்சிருவீங்க, பதவியில் உட்காந்துருவீங்க, அதிகாரத்தில் உட்காந்துருவீங்க, அந்த பெண்களை கூட பிடிச்சிருவீங்க. ரைட், ஓகே. இது மட்டுமே போதுமா? இது மட்டுமே உங்களை மகிழ்ச்சியில் மிதக்க வைத்து விட்டனவா? இது மட்டுமே உங்களை சந்தோஷ பெருவெள்ளத்தில் நீந்த வைத்து விட்டதா? இந்த காரியங்கள் இப்போ நீங்கள் நினச்சி ஓடுனீங்கல்ல, இந்த காரியங்கள் ஃபுல்லாகவே உங்களை 24 hours உங்களை சிரிச்ச முகத்தோட அப்படியே ஆனந்த பெருவெள்ளத்தில் மிதக்கக்கூடிய மனிதர்களாக ஆக்கி இருக்கா? பணக்காரர்கள் ஏன், கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடிய பெரும்பாலான மனிதர்கள் ஏன் எப்போவுமே சிரிச்ச முகமே இல்லாமல் இருக்கிறாங்க? ஏன் எப்போவுமே கவலையிலே இருக்காங்க? ஏன் துயரத்திலே இருக்கிறாங்க? ஏன் எதையோ பறி கொடுத்ததை போல இருக்கிறார்கள்? ஏன் எப்போவுமே சிக்கல்களிலே இருக்கிறாங்க? ஏன் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்? நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம்ல, இவருக்கு 7,000 கோடி, உண்மையான சம்பவம், பேப்பர்லாம் வந்திருக்குல்ல, படித்தீங்களா? 7,000 கோடி 8,000 கோடி சொத்து இருக்குது. அவர் இதில் அணைக்கட்டில் டேமில் மேலே பாலத்தில் கீழே குதித்து செத்து போனார். இதை மாதிரி எத்தனை கோடீஸ்வரர்களுடைய தற்கொலைகள் பேப்பரில் நீங்கள் படிக்கிறீங்கள? நான் படிச்சிருக்கேன், நீங்களும் படிச்சிருப்பீங்க, நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம்ல, படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த கோடிக்கணக்கான பணம் வச்சுருக்கவன் ஏன் சாகுறான்? அவன் தான் கோடிகளை சம்பாதிப்பது தானே அவனுடைய எய்மாக இருந்துச்சு, சம்பாதிச்சிட்டான்ல, அப்போ வாழ வேண்டியது தானே. அப்போ இதை தாண்டி அவன் ஏன் உயிருடன் இல்லை? இப்போ அரசியல்வாதிகள் சில பேர் செத்து போகிறான். இப்போ சமீபத்திலே கூட அப்படியே நீங்கள் நிறைய பேப்பர்லாம் பார்க்குறோம்ல, அரசியல்வாதிகள் தற்கொலை பண்ணி இறந்து போகிறது. அப்படியே இப்போ சமீபத்திலே பல சம்பவங்கள் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. அப்படிங்க இப்போ இதெல்லாம் நீங்கள் இப்போ படிக்கும்போது அந்த பதவியில் இருந்தவர்கள், அந்த அதிகாரத்தில் இருந்தவர்கள், அந்த அரசியல் களத்தில் பல ஆண்டுகள் உலா வந்தவர்கள், ஆட்சி செய்தவர்கள், செல்வாக்கில் மிதந்தவர்கள், கோடிகளை சம்பாதித்தவர்கள் ஏன் தற்கொலை பண்ணணும்? என்ன காரணம்? அப்போ அதில் அவங்க ஹாப்பியாக இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ திரைப்பட இயக்குநர்கள், திரைப்பட நட்சத்திரங்கள், நடிகர்கள், நடிகைகள், இது மாதிரி எத்தனை நடிகைகள் தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க?
அவங்க வந்து ஆரம்பத்தில் வறுமை சூழலிருந்து அப்படி வந்தவங்க தானே, இங்கே வந்து லட்சங்கள்லையும் கோடிகள்லையும் மிதந்தவங்க தானே. அந்த கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்த பிறகு, செல்வாக்கை அடைந்த பிறகு, பெயரையும் புகழையும் பெற்ற பிறகு, மக்கள் உள்ளங்களில் நுழைந்த பிறகு ஏன் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்? என்ன காரணம்? அப்போ இதெல்லாம் யோசிங்க. அப்போ இந்த பணமோ, இந்த பெண்மோகமோ, இந்த அதிகாரமோ, இந்த பதவியோ, இது மட்டுமே மனிதனுக்கு மகிழ்ச்சியை தராது, சந்தோஷத்தை தராது, ஆனந்த அனுபவத்தை தராது அப்படின்றதானே ஓஷோ சொல்கிறது. அதான். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராவது நம்ம வந்து கௌதம புத்தர் மாதிரி ஒரு ஆனந்த நிலையை அடைய வேண்டும், இயேசு கிறிஸ்துவை போல அன்பின் சின்னமாக நம்ம ஆக வேண்டும், சாக்ரட்டிஸை போல மிக மிக உயர்ந்த சிந்தனையாளர்களாக நாம் ஆக வேண்டும் அப்படின்னா யாராவது நம்ம சாக்ரட்டிஸை போல் நம்ம வரணுங்க, கௌதம புத்தரை போல் வரணுங்க, இயேசு கிறிஸ்துவை போல் வரணுங்க, கிருஷ்ணரை மாதிரி வரணும் அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிருக்கீங்களா? இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டீங்களா? நீங்கள் யாராவது இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம வரணும்னு நினச்சிருக்கீங்களா? கௌதம புத்தரை மாதிரி ஆனந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதனாக, பற்றற்ற மனிதனாக நாம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? சாக்ரட்டிஸை போன்ற உயர்ந்த சிந்தனைகளின் இருப்பிடமாக நம்ம ஆகணும் அப்படின்னு என்றைக்காவது ஆசைப்பட்டிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள். கிருஷ்ணர் கர்ம யோகி, கிருஷ்ணரை போல வாழ்க்கையவே கொண்டாடியவர் இல்லையா கிருஷ்ணர்? கிருஷ்ணர் மாதிரி வாழ்க்கையை கொண்டாடினது யாருங்க இருக்கிறது? வாழ்க்கையை கொண்டாடிய மனிதன் கிருஷ்ணர். கிருஷ்ணன் தானே வந்து காதலாக இருக்கும்போது, காதலில் ஈடுபடும் போது அவன் காதலன், போர்க்களத்தில் இருக்கும்போது அவன் போர் வீரன். யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட உயர்ந்த நிலை! இப்படிப்பட்ட டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எங்கேயாவது நம்ம புராணத்தில் கேள்விப்பட்டிருக்கோமா? அப்போ கிருஷ்ணராக இருப்பது என்பது எப்படிப்பட்ட உயர்ந்த நிலை! கிருஷ்ணரை போல நாம் வாழ்க்கையில் உயர வேண்டும், அப்படிப்பட்ட பிறவியாக நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே என்றைக்காவது நினச்சிருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். அதனால தான் ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இயேசுவாக இருக்க வேண்டும், கிருஷ்ணரையாக இருக்க வேண்டும், கௌதம புத்தரை போல வர வேண்டும், சாக்ரட்டிஸாக இருக்க வேண்டும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறோம்ல, அதுதான் உயர்ந்த நிலை, அதுதான் உயர்ந்த இலக்கு. அப்படிப்பட்ட இலக்குகள் இல்லாமல், அதாவது எது நமக்கு மகிழ்ச்சியை தரும், சந்தோஷத்தை தரும்னு சொல்லி மனிதர்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த விஷயங்கள் எதுவுமே அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தராது அப்படின்ற மாதிரி ஓஷோ சொல்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஆழமாக சிந்திக்கக்கூடிய விஷயம். இதை பற்றி ஆழமாக சிந்தியுங்கள். சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் எது நல்லது, எது உயர்ந்தது, எது சிறந்தது என்பதை உங்களால் உணர முடியும் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும்.